வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஈரானை மையப்படுத்தி பல செய்திகள் நமக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஈரானின் கடற்படை தளபதியை இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கிறது என்கின்ற பரபரப்பான செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் அமெரிக்கா போரை நிறுத்துகிறோம் 5 நாட்களுக்கு என்று அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் ஈரானும் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஹர்மோஸ் நீரணையை எப்படி கைப்பற்றுவது என்கின்ற அந்த களத்தில் இஸ்ரேல் இப்பொழுது கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருப்பதாக செய்தி. அந்த தாக்குதலின் அடிப்படையில் இப்பொழுது ஈரானின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கடற்படை தளபதி மரணத்தை தழுவியிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. இது மீண்டும் ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இது அமையும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றும், ஆனால் ஈரான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கான எந்த களமும் எடுக்கப்படவில்லை. அமெரிக்கா யாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கே புரியாத புதிராக இருக்கிறது என்ற செய்திகளை வெளியிட்டு இன்னொரு பக்கத்தில் அது அதிர்ச்சிகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. அதாவது ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி அவர்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, அதாவது அவர்கள் சட்டம் ஒன்றை ஏற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதன் அடிப்படையில் அவர்களால் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தில் அவர்கள் இப்பொழுது இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான், ஈராக், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஹர்மோஸ் நீரணையை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய கப்பலை அங்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பும் ஈரானால் செய்யப்படும் என்றும், எங்களுக்கும் இந்த நாடுகளுக்கும் நீண்ட காலமான உறவு முறை இருக்கிறது, அதன் அடிப்படையில் அதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கிறது ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம். தற்பொழுது அதற்கான ஒரு சட்டம் இயற்றுதலும் ஹர்மோஸ் நீரணையை கடந்து செல்லக்கூடிய பிற நாட்டை சார்ந்த கப்பல்களுக்கு வரி விதிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் உறுதிபட வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஹர்மோஸ் அந்த நீரணை பகுதியில் 20,000ற்கு மேற்பட்ட பிற நாடுகளை சார்ந்த மாலுமிகள் தங்கள் கப்பலை எந்த பக்கம் கொண்டு செல்வது என்று தெரியாமல் அந்த இடத்தில் அவர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நீடித்து கொண்டிருக்கிறது என்றும், பல நாடுகளுடைய கப்பல்கள் ஹர்மோஸ் நீரணையின் அருகாமையிலே அவைகள் நங்கூரம் போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதில் 20,000ற்கு மேற்பட்ட மாலுமிகள் தங்களுடைய எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதே வேளையில் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் நாங்கள் 7 அம்ச கோரிக்கையை வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அந்த 7 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் அமெரிக்கா வேறொரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் போரை நடத்தி முடித்து விட்டோம், அங்கு அணு ஆயுதங்கள் இல்லை என்கின்றதை கண்டுபிடித்து விட்டோம், எனவே போர் எங்களுக்கு வெற்றி என்று கருத்தை பதிவிடுகின்றது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த போரை நிறுத்தவில்லை, நாங்கள் போரிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா போர் நிறுத்தம் என்று அறிவிப்பது யாரிடம் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்ற கேள்வியை அது எழுப்புகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இரகசிய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்ற செய்திகள் கூட இங்கு பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு களம்தான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. இதே வேளையில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்பதிலும் இஸ்ரேலும் தெளிவாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேற்று கூட ஈரான் நடத்திய தாக்குதலில், ஈரானுக்கு ஆதரவாக தீவிரவாத அமைப்புகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் உயர் தலைவர் ஒருவர் உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே இந்த 2 நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்திற்கான களத்தை எடுப்பார்களா என்றால் அது கேள்விக்கணைகளாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு களம் தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போர் முடிவுக்கு வந்தால்தான் அதற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற எண்ணம் தான் பெரும்பாலான தலைவர்களிடம் இருக்கின்றன.
அதுபோலத்தான் அமெரிக்காவிலும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள், இஸ்ரேலின் நெதன்பாகுக்கு எதிரான போராட்டங்கள், இந்த போரை தேவையற்ற போரை நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ற கருத்தை பதிவிட்டு அதற்கு எதிரான போர்கள், குரல்கள் எழும்பி போராட்டங்களாக வெடித்து கொண்டிருக்கின்றன. அதுபோல அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்கின்ற செய்திகள் நாம் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாலும் அங்கு நடைபெறுகின்ற போர்கள் மூலமும் அந்த போராட்டங்கள் மூலமும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது உள்ள அந்த நிலவரப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா நாங்கள் 5 நாட்கள் போரை நிறுத்திவிட்டோம் என்று அறிவித்தால் கூட அமெரிக்கா அந்த போரை நிறுத்தியிருக்கிறதா என்றால் கேள்விக்கணைகள் என்கின்றார்கள். அமெரிக்காவின் இராணுவத்தை சார்ந்தவர்கள் எப்படியாவது தரை வழியாக ஈரானுக்குள் நுழைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் 3000ற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அமெரிக்காவிலிருந்து அதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஈரானுக்குள் நுழைவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதனை மையப்படுத்தி ஈரான் இப்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது என்றால், அமெரிக்கா மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை. இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் தொடங்கினார்கள். அவர்கள் பொய்யான பல பிரச்சாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய மண்ணிற்கு நீங்கள் அனுப்பாதீர்கள். அப்பாவி அந்த குழந்தைகள் எங்களால் அளிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு ஏற்க முடியாது. உங்கள் நாட்டை சார்ந்தவர்கள், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சார்ந்தவர்கள், அந்த தலைமைகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தவறான செயல்பாடுகளால் தான் அவைகள் நடைபெறுகிறது என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறது ஈரான். அப்படி என்றால் ஈரான் கண்டிப்பாகவே கணித்திருக்கிறது, அமெரிக்கா தரைவழியாக தங்களுடைய நாட்டுக்குள் அனுப்பக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை ஈரான் இப்பொழுது புரிந்து வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள் தரை வழியாக ஈரானுக்குள் நுழைவதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதே வேளையில் அந்த பகுதியில் அவர்கள் எந்த பகுதியாக நுழைகிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து ஈரானுக்கு எதிரான போராட்டங்களை முடுக்கிவிடக்கூடிய களங்களையும் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற இந்த வேளையில்தான் இப்பொழுது இஸ்ரேல் அங்கு இருக்கக்கூடிய கடற்படை தளபதியை கொண்டிருக்கிறது. இது இன்னும் ஈரானை கோபத்திற்கு உள்ளாக்கும். இன்று இரவுக்குள் பெரும்பாலான தாக்குதலை பல நாடுகள் மீது ஈரான் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த போர் முடிவுக்கு வரும் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் மீண்டும் மீண்டும் இந்த போர் தொடர வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறதா? ஒரு இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டிற்காக பல நாடுகள் தங்களுடைய வளர்ச்சியை மையப்படுத்திய களங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட வேண்டுமா? இதுதான் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி. நன்றியுடன் இன்பா.